ஒரு 4 நாளாக ஹெல்தி லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ரைஸாக எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. இன்றைக்கி போர் அடிச்சிருச்சு. ஸோ கடையில் தான் இன்றைக்கி பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாரு. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸுமே வாங்கிட்டு வந்திருந்தாரு எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக. சிக்கன் பிரியாணியில் ஒரு முட்டை, அதுக்கப்புறம் ஒரு லெக் பீஸ் இருந்தது. இதுக்கும் வழக்கம் போல் ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் தொக்கு இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. ஹெல்தி லஞ்ச் எல்லாமே போயிடுச்சு. என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சந்தோஷ் சார் வந்து இன்றைக்கி முட்டை ஆம்லேட்டு, மேல் டப்பாவில் வந்து பாஸ்தா எடுத்துகிட்டு வந்திருந்தார். முட்டைலாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாதமும் மீன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க சார் வந்து மலையாளியான்னு. இல்லை சார் தமிழன் தான். எந்த ஆங்கிளில் மலையாளி மாதிரி தெரிகிறாருன்னு தெரியல. எங்கள் எல்லாருமே தமிழ் தான், யாருமே அதர் ஸ்டேட் கிடையாது. நெக்ஸ்ட்டு பிருந்தா வந்து வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பும் சாதத்துக்குள்ளே முட்டையை ஒழிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் காலையில் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டது வந்து தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான். தம்பிக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுதான் காலையில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்னோடய லஞ்ச் நான் பேக் பண்ணலை. தம்பிக்காக தான் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பும் அப்புறம் பச்சை முரல் மீன் வாங்கி ஃப்ரை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் இந்த முரல் மீன் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருந்தது. அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். தம்பிக்கு வந்து மத்தி மீன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் ஃபரிதா ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஃபரிதா பெரிய ஹாய். வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்குமே லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.